ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், இலவச வீடு திட்டத்தை எப்படி ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் முறையில் அப்ளை பண்ணுறதுங்கிற ஒரு தியரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இதோட டீட்டெயில்ஸ் பிஎம்ஏஒய்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது அதோட தொடர்ச்சி வீடியோ தான். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா, இதோட அதிகார வெப்சைட்டுக்குள்ளே போயிடணும். அதில் மெனு பட்டனை கொடுத்து நமக்குங்கிற ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஆதார் டீட்டெயில்ஸ் என்ட்ரி போட்டு அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கேட்டுட்டு உங்களோட வருமான டீட்டெயில்ஸ், வங்கி கணக்கோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து சப்மிட் பண்ணிடணும். நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல தகவலை சரியாக பார்த்து சப்மிட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த விருப்பத்தை சேமித்து பண்ணிவிட்டு அதை பூர்த்தி செய்யப்பட்ட விவரத்தை டவுன்லோட் பண்ணி பக்கத்தில் இருக்க சிஎஸ்சி அலுவலகம் அல்லது ஒரு நிதி நிறுவனம் வங்கியில் தனது வீட்டுக் கடனை சமர்ப்பிக்கலாம். தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் படிவத்துடன் சமர்ப்பித்ததுக்கப்புறம் அது ஆன்லைன் மெத்தட். இது ஆஃப்லைன் மெத்தட். ஆஃப்லைனில் நீங்களே ஒரு விண்ணப்பத்தை ரெடி பண்ணி அதை இப்போ அருகில் உள்ள சிஎஸ்சி அலுவலகத்துக்கு இல்லைன்னா நேரே பிஎம்ஏஒய் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருந்து நீங்கள் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிங்கிறது ஆஃப்லைனு. ஆன்லைனில் எல்லா டாக்குமெண்ட்டும் என்ட்ரி போட்டு அது ஆன்லைன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் சிஎஸ்சிலாம் அந்த ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவீங்க. ஆஃப்லைனில் ஃபார்மை லெட்டர் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபார்மை வாங்கி அதை ஃபில் பண்ணி அதை எடுத்துகிட்டு அந்த ஆஃபீஸ்க்கோ இல்லை சிஎஸ்சி சென்டருக்கோ எடுத்துகிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன தேவையான டாக்குமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவுக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதார் தகவல் ஒரிஜினலாக இருக்கணும். உங்களோட குடும்பத்தில் சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லாதவங்களாக இருக்கணும். ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அட்டை, ஐடி போன்ற அடையாள சான்றுக்கு வேணும். வங்கி கணக்கு வேணும். ஸ்வச் பாரத் மிஷன் பதிவு எண் கண்டிப்பாக வேணும். வேலை அட்டை வேணும். இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக விண்ணப்பிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.